ஹலோ அண்ட் வெல்கம் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். உங்க கூட இருக்கிறது நான் நிலா. அண்ட் உங்க கூட இருக்கிறது நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 30, 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நாங்க தான் கிங். அப்சல்யூட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை கொண்டு நாங்க கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி கான்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு, அதாவது மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியா ஆனா குவாலிட்டியா கியூரேட் பண்றது தான். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, அப்போ நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் சுபன்சிரி லோவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டோட யூனிட் 2-வை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஓ, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டா? இதோட கெபாசிட்டி எவ்வளோ? எங்க இருக்கு? இது ஒரு 250 மெகாவாட் யூனிட். மொத்த ப்ராஜெக்ட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2000 மெகாவாட். அசாம்ல இருக்கிற லக்கிம்பூர்ல இத கமிஷன் பண்ணிருக்காங்க. இத டெவலப் பண்றது நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் கார்ப்பரேஷன், அதாவது NHPC. இது சுபன்சிரி ரிவர் மேல அருணாச்சல் பிரதேஷ் அசாம் பார்டர்ல அமைஞ்சிருக்கு. 2000 மெகாவாட்டா? அப்போ மொத்தம் 8 யூனிட்ஸ் ஆஃப் 250 மெகாவாட் இருக்குமா? எக்ஸாக்ட்லி. இப்போ யூனிட் 2 வந்திருக்கு. மீதி 4 யூனிட்ஸை FY27க்குள்ள முடிச்சிடுவாங்க. இது ஒரு ரன் ஆஃப் த ரிவர் ஸ்கீம், அதாவது ஆற்றின் போக்க தடுக்காம அதோட இயல்பான ஓட்டத்துல இருந்தே மின்சாரம் எடுக்கிறது. இதனால வருஷத்துக்கு 7422 மில்லியன் யூனிட்ஸ் கிளீன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியும். சூப்பர். இந்த பவர் எந்தெந்த மாநிலங்களுக்கு போகும்? மொத்தம் 16 மாநிலங்களுக்கு பவர் சப்ளை பண்ணுவாங்க. இதுல ஜெனரேட் ஆகிற ஃப்ரீ பவர் அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் அசாம்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 1000 மெகாவாட் ஸ்பெசிபிக்கலா நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல 116 மீட்டர் உயர கான்கிரீட் கிராவிட்டி டேம் இருக்கு. இது நார்த் ஈஸ்ட் இந்தியாலேயே a very big டேம். வாவ். அடுத்த நியூஸ் என்ன? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி லக்னோ, உத்தரப்பிரதேஷ்ல ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிற ஒரு நேஷனல் மெமோரியலை திறந்து வச்சிருக்காரு. ராஷ்டிர பிரேரணா ஸ்தலா? பேர் நல்லா இருக்கே. இது யாருக்காக? இது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயோட 101st பர்த்டே அன்னைக்கு இனாகிரேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸை லக்னோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 230 crore செலவுல கட்டியிருக்காங்க. அங்க என்னென்னலாம் ஸ்பெஷல்? அங்க 65 அடி உயரத்துல 3 பேருக்கு வெண்கல சிலைகள் இருக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய், பாரதிய ஜனசங்கத்தை நிறுவிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி மற்றும் பிஜேபியின் சித்தாந்தவாதியான பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. கூடவே 98,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தாமரை வடிவ மியூசியமும் இருக்கு. கிரேட். அடுத்தது போர்ட் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். சென்டர் பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி, அதாவது BOPS ஃபார்ம் பண்ணிருக்காங்க. BOPS-ஆ? இது எதுக்கு? இதுதான் இனிமேல் போர்ட் மற்றும் வெசல் சேஃப்டிக்கான சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே இயங்குற ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, அதாவது BCAS இருக்கிற மாதிரி இப்போ போர்ட் செக்யூரிட்டிக்கு BOPS. ஓ, ஐ சி. அப்போ இதோட தலைவர் யாரு? இதோட தலைவரா ஒரு டைரக்டர் ஜெனரல் இருப்பாரு. ஆனா இந்த டிரான்சிஷன் ஃபேஸ், அதாவது 2025-2026ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் தான் BOPS டைரக்டர் ஜெனரலா அடிஷனல் சார்ஜ்ல இருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது CISF ஒரு ரெகக்னைஸ்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷனா நியமிச்சிருக்காங்க. அவங்க தான் இனிமேல் போர்ட் செக்யூரிட்டி பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததா நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் NCW ஒரு புது ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. பெயர் சக்தி ஸ்காலர்ஸ், NCW's யங் ரிசர்ச் ஃபெலோஷிப். சக்தி ஸ்காலர்ஸ் கேக்குறதுக்கே பவர்ஃபுல்லா இருக்கு. இது என்ன ப்ரோக்ராம்? இது யங் ரிசர்ச்சர்ஸை என்கரேஜ் பண்றதுக்காக இந்தியால பெண்களை பாதிக்கிற முக்கியமான பிரச்சனைகள் பத்தி ரிசர்ச் பண்றது தான் இதோட நோக்கம். இது ஒரு 6 months ஷார்ட் டேர்ம் ரிசர்ச் ப்ரோக்ராம். செலக்ட் ஆகிற ஸ்காலர்ஸ்க்கு 1 lakh ஸ்டைபண்ட் கிடைக்கும். That's a fantastic initiative. சரி லிஸ்னர்ஸ், ஒரு சின்ன பிரேக்.
ஹே கைஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, அதுல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ எங்களுடைய இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ ப்ளீஸ் ஒரு லைக், ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, பிரேக் முடிஞ்சது. பேக் டு தி நியூஸ். எக்கானமில இருந்து ஒரு அப்டேட். கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth-அ ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? 2026க்கு 6.7% ஆகவும் 2027க்கு 6.8% ஆகவும் இந்தியாவோட ஜிடிபி வளரும்னு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. குட் நம்பர்ஸ். பேங்கிங்ல ஏதாவது புதுசா? இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ரூபே எஸ்ஐபி பேடாக் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை லான்ச் பண்ணிருக்காங்க. பேடாக் ஸ்டிக்கரா? அது என்னது? இது ஒரு சின்ன NFC எனேபிள் ஸ்டிக்கர். இது உங்க போன்லயோ இல்ல வேற எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம். டெபிட் கார்டு இல்லாமலேயே POS மிஷின்ல டேப் பண்ணி ஃபாஸ்டரா செக்யூரா பே பண்ணலாம். செம இன்னோவேட்டிவா இருக்குல்ல? சூப்பர் கூல். அடுத்து பே நியர்பைக்கு UPI லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, பே நியர்பையா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவங்களுக்கு NPCI கிட்ட இருந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர், அதாவது TPAP-யா ஆபரேட் பண்ண அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதனால அவங்க தங்களோட பிளாட்ஃபார்ம் மூலியமாவே டைரக்டா UPI சர்வீசஸ் ஆஃபர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம அவங்க பே நியர்பை சாத்தி அப்படின்னு ஒரு ஃபினான்ஷியல் வெல்னஸ் ஆப்பையும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது முக்கியமா செமி அர்பன் மற்றும் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் யூசர்ஸ்க்காக டிசைன் செய்யப்பட்டது. எக்ஸலண்ட். சரி, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். ஓமான் ஒரு புது பேங்க் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. புது பேங்க் நோட்டா? என்ன ஸ்பெஷல்? இது ஓமானோட முதல் 1 ரியால் பாலிமர் பேங்க் நோட். ஜனவரி 11, 2026ல இருந்து இது புழக்கத்துக்கு வரும். பாலிமர் நோட்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதனால நார்மல் பேப்பர் நோட்ஸை விட ரொம்ப டியூரபிள், கிழியாது, தண்ணியில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இனிமேல் பேன் பாக்கெட்ல வச்சு நோட்டை வாஷ் பண்ணாலும் கவலை இல்ல. நல்லா இருக்கு. டிஃபென்ஸ்ல என்ன நியூஸ்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் IIT மெட்ராஸும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? ஏர்பார்ன் அப்ளிகேஷன்ஸ்க்காக ஒரு உள்நாட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டமை ஜாயிண்ட்லி டிசைன் அண்ட் டெவலப் பண்றதுக்கு தான். நம்ம பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல இது ஒரு பெரிய படி. சூப்பர். பிசினஸ் நியூஸுக்கு போலாம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI இந்த அக்விசிஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க, என்னென்ன அக்விசிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், US பேஸ்ட் பிரைவேட் எக்விட்டி ஃபர்ம் பிளாக்ஸ்டோன் ஃபெடரல் பேங்கோட வாரண்ட்ஸை வாங்குறதுக்கு CCI அப்ரூவ் பண்ணிருக்காங்க. செகண்ட், டாடா ஸ்டீல் அவங்களோட சப்சிடரியான டாடா ப்ளூஸ்கோப் ஸ்டீலை ஃபுல் கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கும் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இதோட மதிப்பு $130 மில்லியன் வரைக்கும் போகும். ஓகே, வேற பிசினஸ் நியூஸ்? புரோட்டீன் இ-கவர்ன் டெக்னாலஜிஸ் NSDL பேமெண்ட்ஸ் பேங்க்ல 4.95% எக்விட்டி ஸ்டேக்க 30.2 crore ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து, இன்டெலும் ஐட்ரீம் எஜுகேஷனும் பார்ட்னர் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? பட் ஐகா ஃபியூச்சர் அப்படிங்கிற நேஷனல் இனிஷியேட்டிவை அட்வான்ஸ் பண்றதுக்கு தான். இதோட கோல் இந்தியா முழுதும் இருக்கிற ஸ்டூடெண்ட் லேப்டாப்ஸை சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் லேர்னிங் டிவைசஸா மாத்துறது. வெரி குட். ஃபைனல் பிசினஸ் நியூஸ். HCL டெக் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வின் பண்ணிருக்காங்க. யார் கூட? நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த ASN பேங்க் கூட. அவங்களோட IT ஆபரேஷன்ஸை மாடர்னைஸ் பண்றதுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட். இது ASN பேங்கோட சிம்பிளிஃபை அண்ட் க்ரோ ஸ்ட்ராட்டஜில ஒரு பகுதி. கிரேட். இப்போ சயின்ஸுக்கு வருவோம். ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் பிளான் வந்திருக்கு. என்ன பிளான் அது? அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சி ராஸ்காஸ்மாஸ் 2036க்குள்ள நிலாவுல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்ட போறாங்களாம். வாட்? நிலாவுல நியூக்ளியர் பவர் பிளான்ட்டா? எதுக்கு? அங்க அமைக்க போற ஜாயிண்ட் ரஷ்யன் சைனீஸ் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு எனர்ஜி சப்ளை பண்றதுக்கும் ரஷ்யாவோட லூனார் ஸ்பேஸ் ப்ரோக்ராம பூஸ்ட் பண்றதுக்கும் தான். இதுக்காக அவங்க லாவ் கோச்சின் அசோசியேஷன் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அன்பிலீவபிள். இப்போ ஸ்டேட் நியூஸ். மத்திய பிரதேஷ் இந்தியாலேயே முதல் முறையா ஒரு புது பட்ஜெட் சிஸ்டமை கொண்டு வராங்க. புது பட்ஜெட் சிஸ்டமா? அது என்னது? 3-year ரோலிங் பட்ஜெட். FY27ல இருந்து இது தொடங்கும். இந்த ஃப்ரேம்வொர்க் படி முதல் வருஷத்துக்கு டீடைல்டு பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் இருக்கும். அடுத்த 2 வருஷத்துக்கு இண்டிகேட்டிவ் எஸ்டிமேட்ஸ் இருக்கும். இதனால ஸ்டேட்டோட GSDP-ய 2029க்குள்ள 27.2 lakh crore ரூபீஸா மாத்த முடியும்னு நம்புறாங்க. வாவ்! ஹரியானால இருந்து ஒரு சின்ன அப்டேட். ஹான்சிய அந்த மாநிலத்தோட 23வது டிஸ்ட்ரிக்டா ஒஃபிஷியலா நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. கடந்த 9 வருஷத்துல இதுதான் முதல் புது டிஸ்ட்ரிக்ட்.
ஓகே, அடுத்த அவார்ட்ஸ் சௌத்ரி சரண் சிங் அவார்ட்ஸ் 2025 கொடுத்திருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கிடைச்சிருக்கு? சத்யவான் செஹ்ராவத்க்கு கிசான் அவார்ட், டாக்டர் தேவேந்திர யாதவுக்கு கிருஷி உத்தான் அவார்ட், ஃப்ரூவேடெக் பிரைவேட் லிமிடெட்க்கு அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர் அவார்ட், பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷனுக்கு சேவா ரத்னா அவார்ட் மற்றும் ஹர்வீர் சிங்க்கு கலம் ரத்னா அவார்ட் ஃபார் ஜேர்னலிசம். சூப்பர். ஸ்போர்ட்ஸ்ல என்னாச்சு? துபாயில நடந்த 5th ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? இந்தியா 7வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. மொத்தம் 102 மெடல், அதுல 36 தங்கம், 28 வெள்ளி, 38 வெண்கலம். ஃபேன்டாஸ்டிக். மெடல் டாலில டாப்ல யாரு? யுஸ்பெகிஸ்தான் டாப்ல இருக்காங்க 197 மெடல்ஸோட. இந்த இவெண்டோட ஒஃபீஷியல் மாஸ்காட் ஃபாக்ஸி. இது எமிராட்டி டெசர்ட் ஃபாக்ஸை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்டது. கடைசியா புக்ஸ் கேட்டகரி. வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன புக்? புக்கோட பேரு சனாதன் சம்ஸ்கிருதிக்கு அடல் திருஷ்டி. இதோட ஆத்தர் வசுதேவ் தேவ்னானி. இவர் ராஜஸ்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியோட ஸ்பீக்கர். இந்த புத்தகம் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயோட 100ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கு. எக்ஸலண்ட். இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. வெயிட் லிஸ்னர்ஸ், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல கலந்துக்கிறீங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஆமாங்க, தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் ஜெயிக்க உடனே எங்க கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். So that's it for today. This is Sibi. And this is Nila signing off from Score Clever. நாளைக்கு சந்திப்போம். Bye bye.